ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு தீபாவளி ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம செய்ய போறோம். அதை நான் எப்படி செய்ய போறேங்கிறத நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கட்டி பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்காக நான் 1/4 கப் அளவு வாசம் இல்லாத ஆயில் எடுத்திருக்கேன். நீங்க நெய் வேணும்னா கூட நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஆயில் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா மாவை சேர்த்துக்கோங்க. மாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஆயில் வந்துட்டு மாவுல எல்லா இடங்கள்லையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி செய்யறது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ பாருங்க, வாசனைக்காக நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ தூள் தூளாக வர மாதிரி நம்ம நல்லா பொடிச்சு எடுத்தாச்சு. ஆயில்லையே இந்த சூட்லேயே நம்ம நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதையே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 1 கப்பு மைதாவுக்கு 1 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை கரைசல் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நல்லா பெரிய நுரை வர அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் ரெட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் அடுத்ததாக கூடவே கொஞ்சம் வாசனைக்காக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ நல்லா பெரிய நுரை வந்து கொதி வந்துருச்சுங்க. இப்போ தொட்டு பார்த்தோம்னா நமக்கு ஒரு கம்பி பதம் வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மறந்துமே அடுப்பை ஆனில் வைக்காதீங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆனால் இனிமேல் நம்ம கையெடுக்காமல் இது கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்க, பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும், அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். அடுத்ததாக ஒரு ட்ரேல ஆயில் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. இல்லாதவங்க அப்படியே கூட நீங்கள் நம்ம வேக வச்ச மாவு எடுத்து இதில் ஒட்டிக்கலாம். இப்போ நான் பட்டர் ஷீட் இருக்கிறதுனால நான் பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெடியான மாவுகளை நாம் இந்த ட்ரேயில் சேர்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாவுகளை எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக நல்லா சமன்படுத்தி விட்டுக்கோங்க. தட்டி விட்ட உடனேயே நம்ம மேலே முந்திரி பாதாம் பொடி பண்ணி கார்னிஷ்காக சேர்த்துக்கணும். இப்போ லைட்டாக சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு லைனும் போட்டு வச்சுக்கலாம். இது ஆறுறதுக்கு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் இருந்தால் போதும், ஆறிடும். நான் ஒரு 20 நிமிஷம் கழித்து நாம் இதையே பார்க்கலாம். கட் பண்ணி இப்போ வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் இதையே ஒரு பிளேட்லேக்கு மாற்ற போகிறேன். மேலே இருக்கிற ட்ரே எடுத்துட்டு நம்ம பட்டர் ஷீட்டையும் எடுத்துடலாம். அடுத்ததாக இது மறுபடியும் ஒரு பிளேட்லேக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான மைதா ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவுமே கலர்ஃபுல்லான நம்மளுடைய சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. இது எப்படி இருக்குதுன்னு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கடைகள்ல வாங்கின ஸ்வீட் மாதிரியே ரொம்பவும் டேஸ்டா இருக்குது. நீங்களும் மறக்காம வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. கூடவே நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.